கோவை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தேசிய மாணவர் படையினருக்கு பயிற்சி முகாம் தொடங்கியது. கோவை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தேசிய மாணவர் படையின் அதற்கான ஒருநாள் பயிற்சி முகாம் தொடங்கியது. தேசிய மாணவர் படையினருக்கு ஆண்டுதோறும் பயிற்சி முகாம்கள் நடத்தப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக இந்த பயிற்சி முகாம் நடத்துவது நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. தற்போது கொரோனா தொற்று பரவல் குறைந்துள்ள நிலையில் இந்த பயிற்சி முகாம் தொடங்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி கல்லூரிகளில் படிக்கும் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான 3 நாள் பயிற்சி முகாம் கோவை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 75 மாணவிகள், 215 மாணவர்கள் என மொத்தம் 290 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு துப்பாக்கிச் சுடுதல், வரைபடம் மூலம் இடத்தை கண்டறிதல், துப்பாக்கி பாகங்களை கழட்டி மீண்டும் பொருட்கள் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. Do all the procedures, parameters, registers, everything. Okay? You know the entire procedure, na? In front of the corridor. Isn't it? Yes, sir. Now we can understand how difficult it is. Because of the practice which they have done, they've gone for RTC camp and other things. That is how they are getting it done. Okay? Yes. Rifle drill. So in the coming parades, we will be starting the parades and we'll do it.